இந்த குழந்தை முருகனின் அழகான தரிசனத்தை ஒருமுறை மனதார பாருங்கள். முருகனை நினைத்து கேட்கப்படும் வேண்டுதல் நிச்சயம் உங்கள் மனதில் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும். கஷ்டங்கள் இருந்தாலும் கவலைகள் இருந்தாலும் முருகனை மட்டும் நம்பி இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். குழந்தை முருகனின் மகிமையையும் அவருடைய தெய்வீக சிறப்புகளையும் இந்த பதிவில் நாம் கேட்கலாம். முருகா, என்றும் எங்களுக்கு துணையாக இரு. ஓம் சரவணபவ. ஓம் சரவணபவ. கண்களை மூடி மனதை அமைதியாக்கி ஒருமுறை நம் குழந்தை முருகனை நினைத்து பாருங்கள். அந்த அழகான முகம், அந்த தெய்வீக புன்னகை, அந்த கருணை நிறைந்த பார்வை. முருகா, முருகப்பெருமானை மனதார வணங்குவோம். அன்னை பார்வதியின் செல்ல மகன், சிவபெருமானின் அருமை மகன், அழகான ஆறுமுகன், வேலேந்திய வேலவன், மயில் மீது அமர்ந்த மயில் வாகனன். குழந்தை முருகனின் அந்த அழகை பார்க்கும்போது நம் மனதில் இருக்கும் கவலைகள் எல்லாம் சிறிது நேரம் மறைந்து போகிறது. முருகா, எங்களுக்கு என்றும் துணையாக இரு. குழந்தை முருகனின் கையில் இருக்கும் அந்த சிறிய வேல், அது வீரத்தின் அடையாளம், ஞானத்தின் அடையாளம், தீமையை அழிக்கும் சக்தியின் அடையாளம். அதனால்தான் பக்தர்கள் அன்புடன் சொல்கிறார்கள், வெற்றிவேல், வீரவேல், வேலவா காப்பாயாக. வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் மனதை தளர விடாதீர்கள். ஒருமுறை மனதார முருகா என்று அழைத்து பாருங்கள். அந்த பெயரை நினைக்கும் போதே நம் மனதில் ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும். முருகன் என்னுடன் இருக்கிறார் என்ற நம்பிக்கை நம் உள்ளத்தில் என்றும் நிலைத்திருக்கட்டும். முகத்தை இப்போது பாருங்கள். அந்த புன்னகையில் அன்பை உணருங்கள். அந்த கண்களில் கருணையை உணருங்கள். அந்த தெய்வீக உருவத்தை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். முருகனே துணை, முருகனே நம்பிக்கை, முருகனே காப்பு. முருகப்பெருமானே, எங்கள் குடும்பத்தை காப்பாயாக. எங்கள் இல்லத்தில் அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறையட்டும். எங்கள் மனதில் இருக்கும் பயம், கவலை, துன்பம் அனைத்தும் நீங்கட்டும். நல்ல எண்ணங்களை தந்தருள்வாயாக. நல்ல பாதையில் எங்களை நடத்துவாயாக. முருகா, என்றும் எங்களுடன் இரு. இன்று இந்த குழந்தை முருகனின் தரிசனத்தை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் முருகப்பெருமானின் அருள் கிடைக்கட்டும். உங்கள் குடும்பம் நலமாக இருக்கட்டும். உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கட்டும். மனதில் நிம்மதி கிடைக்கட்டும். ஓம் சரவணபவ. ஓம் சரவணபவ. ஓம் சரவணபவ. இறுதியாக மனதார சொல்லுங்கள், வெற்றிவேல், வீரவேல், வேலவா காப்பாயாக. அரோகரா, அரோகரா, அரோகரா. முருகப்பெருமானை மனதார நம்பி அழைக்கும்போது அவருடைய அருள் நம் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய நம்பிக்கையாக அமைகிறது. முருகா என்று அழைக்கும் அந்த ஒரு வார்த்தையில் பக்தியின் உணர்வு இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது, அன்பு இருக்கிறது. முருகனை நினைத்து நல்ல மனதுடன் வேண்டிக் கொள்வோம். முருகனே துணை. முருகனின் திருநாமத்தை அன்புடன் சொல்லும் ஒவ்வொரு நேரமும் நம் மனதில் நல்ல எண்ணங்கள் பிறக்கட்டும். துன்பம் வரும் நேரத்தில் முருகனை நினைத்து தைரியம் பெறுவோம். தடைகள் வரும் நேரத்தில் முருகனின் வேலை நினைத்து நம்பிக்கை கொள்வோம். வேலவனின் அருள் இருந்தால் நம் மனதில் பயம் வேண்டாம். வெற்றிவேல், வீரவேல். குழந்தை முருகனின் இந்த அழகான தரிசனத்தை மனதார பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் முருகப்பெருமானின் அருள் கிடைக்கட்டும். உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி நிலைக்கட்டும். உங்கள் மனதில் அமைதி நிலைக்கட்டும். உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை பெருகட்டும். முருகனனை நம்புங்கள். முருகனை நினையுங்கள். முருகனின் திருநாமத்தை சொல்லுங்கள். முருகா, முருகா, முருகா. ஓம் சரவணபவ. ஓம் சரவணபவ. ஓம் சரவணபவ. வெற்றிவேல், வீரவேல், வேலவா காப்பாயாக. அரோகரா, 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 அகரா. முருகனை நம்பி ஒரு அடி எடுத்து வையுங்கள். முடியாதது என்று நினைத்த பாதையையும் முருகன் வழியாக மாற்றிக் காட்டுவார். வெற்றிவேல், வீரவேல், முருகனுக்கு அரோகரா.